சொத்து வாங்கும்போது என்னென்ன விஷயங்களை கவனித்து செயல்பட வேண்டும் என்ற தொடர் வீடியோவில் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வீடு கட்ட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்னென்ன விஷயங்களை நம்ம கூர்ந்து கவனித்து கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரசியா கலை. பொதுவாக வீடு கட்டும்போது வீடு வாங்கும்போது என்னென்ன செய்யணுன்றது ஒரு அட்வொகேட் சொல்லலாம், தப்பு இல்லை. வீடு கட்டும்போது என்னென்ன விஷயங்களை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்றத பற்றி அட்வொகேட் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா, இந்த வீடு கட்டும்போது தான் 78 பிரச்சனைகள் வருது. அந்த 78 பிரச்சனைகளை கொண்டு வக்கீல்கிட்ட நின்றுட்டு, சார் என்ன சார் பண்ணுறது, இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு கட்டவும் முடியாமல் பாதியிலே நிற்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்கும்போது கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ போடணுன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்துட்டதுனால நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். இப்போ ஒரு வீடு நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னா, லீகலாக ஸ்பீக் சொல்லணும்னா நீங்கள் கரெக்டாக சொத்தை வாங்கிட்டீங்க, அப்புறம் அதுக்கு ஒரு பில்டிங் அப்ரூவல் வாங்கிட்டீங்கன்னா அது லீகலாக பார்த்தீங்கன்னா அது போதும். லீகலாக என்ன பண்ண முடியும், ஒரு ப்ராப்பர்ட்டி கட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த பில்டிங் அப்ரூவல். இப்போ சென்னையாக இருந்தால் கார்ப்பரேஷன் ஆஃப் சென்னை, இல்லை பெரிய அளவில் கட்டுறீங்கன்னா அது பேர் என்ன, நம்ம சிஎம்டிஏல வாங்கணும். இல்லை நம்ம லோக்கல் பஞ்சாயத்துனா இந்த கன்சர்ன் பஞ்சாயத்தில் வாங்கணும். முனிசிபாலிட்டினா முனிசிபாலிட்டி வாங்கணும். ஸோ அந்த அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல் அதை மட்டும் கரெக்டாக வாங்கிட்டு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரை எந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக என்ன பில்டிங் கட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உண்டான அப்ரூவலை கரெக்டாக வாங்கிட்டு அந்த பில்டிங் படி கட்டுறது தான் இன்னைக்குள்ள சூழ்நிலைகளில் புத்திசாலித்தனம். சரி, ஏதோ ஒன்று இப்போ ஃபார்மாலிட்டிக்காக நம்ம ஏதோ ஒரு இன்ஜினியர் நீங்கள் ஒரு பில்டிங் அப்ரூவல் போடுங்க, அதை மாதிரி நம்ம ஃபார்மாலிட்டிக்காக பேங்க் லோனுக்காக அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் அது நம்ம வீட்டில் வீட்டில் உள்ளவங்க டேஸ்ட்டுக்கு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது இட் இஸ் நாட் அன் அட்வைசபிள் திங். என்ன கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்ன நீ கட்ட போகிறீங்களோ அதுக்கு கரெக்டான பில்டிங் அப்ரூவல் வாங்கி கட்டுறதை அதுதான் ஒரு இன்னைக்குள்ள சூழ்நிலையில் ஒரு உகந்த முறையாக இருக்கும். நீங்கள் கட்டுறது ஒன்று, அப்ரூவல் வேறு மாதிரி ஒன்று வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்ப்பரேஷன் அத்தாரிட்டியோ சிஎம்டி அத்தாரிட்டியோ வர்றதில்லை. இந்த பிரச்சனை எங்கேருந்து வந்ததுன்னா, பக்கத்து வீட்டுக்காரன், இல்லை எதிர்த்த வீட்டுக்காரன், இல்லை பின்னாடி வீட்டுக்காரன், இவங்கிட்ட தான் முதல்ல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஒரு பில்டிங்கை கட்ட போகும்போதில் உங்களுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு கட்ட முடியாமல் தவிக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரனால பிரச்சனை, பின்னாடி வீட்டுக்காரன பிரச்சனை, இல்லை எதிர் வீட்டுக்காரனால பிரச்சனை. ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, நம்ம ஒரு தவளையை இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது இந்த கப்பலில் எல்லா ஒரு தவளையும் மூடி போட்டிருந்தாங்களாம். நம்ம தமிழ்நாட்டு தவளையை மட்டும் மூடியே போட்டுட்டு போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டான்னா அந்த தவளை தப்பிக்காது, ஒரு தவளை மேலே போனால் அடுத்த தவளை பிடிச்சி இழுத்து விட்டுரும் அப்படின்னு. இது ஒரு கதைக்காக சொன்ன விஷயம். இன்றைக்கி நிறைய இந்த வீடு கட்டுற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களால தான் மொட்டை பெட்டிஷன் எழுதி போட்டு கார்ப்பரேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டு, சிஎம்டியில் ஒரு கம்ப்ளைண்ட்டு, கெட்ட விடாமல் ஏதாவது பண்ணி அதனால் வர்ற பிரச்சனைகள் தான் உண்மையான பிரச்சனைகளாக இருக்க தவிர, தானாக கார்ப்பரேஷனாலேயோ இல்லை தானாக சிஎம்டியில் காலா பஞ்சாயத்தில் நீங்கள் கட்டுற பில்டிங் சரியில்லை, அன்அப்ரூவ்டு, இப்படி கட்டாத, ஸ்டாப் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவேன், டெமாலிஷ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவேன், இல்லை நான் உங்களுக்கு லாக் அண்ட் சீல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணால் அவங்களா வாலண்டரியாக பண்ணுறாங்களான்னா எங்கேயுமே கிடையாது. இன்றைக்கி இருக்க கார்ப்பரேஷன்லேயும் சரி, கார்ப்பரேஷன் அத்தாரிட்டியும் சரி, இல்லை இங்கே இருக்கிற நம்ம சிஎம்டிலையும் சரி, அவங்களா போய் ஒவ்வொரு தெருவாக போய் பார்த்து எங்கே பில்டிங் நடக்குது, வயலேஷன் நடக்க, பிளான் படி நடக்குதா, அவங்க தான் போய் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. நடக்கிற விஷயம் என்னென்னா, பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன், பின்னாடி வீட்டுக்காரன், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன், அவன் போய் ஒரு மொட்டை கட்டி தாசம் எழுதி வச்சு இவர் பில்டிங் அப்ரூவல் இல்லாமல் கட்டுறாரு, வயலேஷன் கட்டுறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாருன்னு சொல்லி அந்த மாதிரி நோட்டீஸ் வர்றதுனால தான் இந்த பிரச்சனைகளை வருது.
அப்போ நம்ம அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம எப்படி தவிர்க்கிறது, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்குறோம். ஒரு பில்டிங்கை நீங்கள் கட்ட போகிறீங்கன்னா முதல்ல வந்து அக்கம் பக்கத்தில் உள்ள பக்கத்தை விட்டு அடுத்த வீடு எடுத்த வீடு பின்னாடி வீட்டில் முதல்ல வந்து அவங்கக்கிட்ட ஒரு பழகி ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை, எந்த ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க ஒரு பூஜை போடுவாங்க. அந்த பூஜைக்கு நீங்கள் பக்கத்து உள்ளக்காரெல்லாம் கூப்பிடுங்க. சார் வாங்க சார், இந்த கொஞ்சம் பூஜைக்கு இன்றைக்கி போடுறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுறோம் சார், நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்க, நீங்களும் உங்களுடைய பிளெஸிங்ஸை தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களும் தே வில் ஆல்சோ கம் வித் யூ இன் யுவர் ப்ரப்போஸ்ட் ஆக்ஷன்ஸ். ஸோ அவங்களுடைய அவங்கள பார்த்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோ ஒரு பொறாமப்படுறதையோ நீங்கள் தவிர்க்கணும். ஸோ அவங்க பூஜைக்கு வந்து ஃபஸ்ட் நாள் பூஜை போகிற அன்றைக்கி வந்து நின்று உங்களுக்கு ஆசீர்வதிச்சாங்க வாங்கினாங்கன்னா அவங்க மனசளவில் ஒரு இது வராது. அட்லீஸ்ட் அப்படி வரலன்னா கூப்பிடலைன்னா கூட பூஜை முடித்தவொடனே ஒரு ஸ்வீட்டு அல்லது ஒரு பலகாரம் ஏதாவது ரெடி பண்ணி பக்கத்து வீட்டில் சார், பக்கத்து வீட்டிலாம் கொடுத்து சார் நீங்கள் கட்டுற சார், நீங்கள் உங்களுடைய பிளெஸிங்ஸை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி முன்ன பின்ன வீட்டிலலாம் போய் அவங்கள போய் ஒரு ராசியாகவே அவங்க கூட ஒரு நல்ல அணுகுமுறையை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப சிறந்ததாக அவசியம். அதுவும் இல்லாமல் பில்டிங் கெட்ட ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா தெருவில் உள்ளவங்களாம் தேவையில்லாத சண்டைக்கு வருவாங்க. ஒரு மண்ணை கொட்டிட்டேன், கல்லை கொட்டிட்டேன், ரோட்டில் வழியை போட்டு வந்துடுறேன், ஏன்னா ரோட்டில் போட்டு வேலை செய்கிற, ரோட்டில் கம்பி போட்டால் இருக்கிற கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பக்கத்து தெருவில் உள்ளவங்க தேவையில்லாமல் அவன் தான் பெரிய சோசியல் இன்ட்ரெஸ்டான ஆள் மாதிரி எங்கேயோ போகிறவங்களாம் வந்து சண்டை போடுவோம். அந்த மாதிரி சண்டைகள் வரும்போது கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி அதாவது பெருசுப்படுத்தாமல் சரிங்க சார், சரி சார்னு அனுசரித்து போக வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். இல்லைன்னா என்ன பண்ணும், அவனுக்கு தேவையான ஒரு பேப்பர், ஒரு பென்சில், ஒரு பேப்பர், ஒரு பேனா, மொட்டை படிச்சு எடுத்து எங்கே ஏதாவது கம்ப்ளைண்ட் போடுவான். தேவையில்லாமல் அந்த ஆஃபீஸர் வந்து நிற்பான். அவனை சாரி கட்டணும் வாங்கணுன்றது பிரச்சனைகள்லாம் வரும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பண்ணும்போது நம்ம ஒழுங்காக இருக்கிறோம், நம்ம எல்லாம் இறங்கி போகிறோம்போது இந்த வேலைக்கு சேர வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப யூகம் வந்துடும். அங்கே நின்று வேலை செஞ்சுட்டு இருப்பான், கல் எடுத்து போடுவான், அவனை ஒருத்தன் ஏதாவது ஒன்று சொல்லுவான், அவன் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவான், மண்ணை எடுத்து போடவேண்டா, அப்புறம் போடவேண்டா, என்னடா பெருசாக வந்துட்ட, கல் அப்புறம் போட்டு போண்டா அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவான். அவன் சொல்கிறத வச்சு அவனுக்கு கோவம் வந்துடும். அவன் மேலே ஒரு கோவத்தை மொத்தமாக நம்ம மேலே காட்டுவாங்க. ஸோ இதே மாதிரி விஷயங்கள் தான் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அட்வொகேட் ஆஃபீஸில் வர்ற கேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சண்டை போட்டு சண்டையினால பிரச்சனைகளாக கம்ப்ளைண்டில் மொட்டை பெட்டிஷன் போட்டு அப்புறம் ஹைகோர்ட் வரைக்கும் போய் கேஸ் ரெட் பெட்டிஷன் போட்டு இவன் மேலே கார்பரேஷனில் நாங்கள் இத்தனை பெட்டிஷன் கொடுத்துட்டோம், டெமாலிஷன் ஆக்ஷன் எடுக்கலை, நோட்டீஸ் ஆக்ஷன் எடுக்கலை அப்படி இப்படின்னு சொல்லி கேஸை போட்டு வாங்கி இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறவங்க கேஸ் நிறைய இதை பார்த்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு வீடை கட்டி முடித்து உள்ளே போய் நல்லபடியாக உட்காந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உள்ளபடி பால் காய்ச்சது வரைக்கும் யாருக்கிட்டையும் நீங்கள் சண்டை போடாதீங்க. அவங்களா வம்புக்கு வந்தால் கூட முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போங்க, பொறுமையாக கேளுங்க. அவங்கள அனுசரித்து போயிட்டு அவங்க கூட எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு என்ன சொல்ல விட்டு கொடுத்து போய் நல்லபடியாக வீடை கட்டிட்டு வர்றது தான் ஒரு புத்திசாலி மெத்தமே தவிர எந்த சூழ்நிலையும் சரி நம்மளால் பார்த்துக்கலாம்டா, அவன் என்ன சாதாரண ஆள், இவன் என்ன பண்ணிட போகிறான், நம்ம எவ்வளோ பெரிய ஆள், இந்த ஆஃப்டர் ஆல் இந்த இவனை இந்த சாதாரண ஆள், ஒரு குளிக்காரன் இல்லை ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் அல்லது சாதாரண ஏழை, இவனால் என்ன பண்ணிடுவான்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் அவங்ககிட்டவே ஃபைட் பண்ணிங்கன்னா அவன் கொடுக்குற பெட்டிஷன்ஸ் அங்கே இங்கே இதில் போகிறதுனால நம்ம அதை போய் சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுறது நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஒரு வீடை கட்டணுன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயம் தான். ஒன்று, கரெக்டான அப்ரூவல் வாங்கி அப்ரூவலோடு கரெக்டாக அந்தபடி கட்டுங்க, பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். எப்படியும் நீங்கள் கட்ட போனால் ஏதாவது ஒரு சின்ன வயலேஷன் குட்டி இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் தேவையில்லாமல் இவனுங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்ரூவலே எல்லாமே கரெக்டாக இருந்தால் கூட தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணாங்கன்னா அப்போ ஒருத்தர் ஆஃபீஸர் வந்து என்கொயரி பண்ணிவிட்டு அதை கொண்டா, இதை கொண்டா, பட்டாவை கொண்டா, ஈஸியை கொண்டா, டாக்குமெண்ட்டை கொண்டா, பேரண்ட் டாக்குமெண்ட்டை கொண்டா, இல்லை நம்ம அப்ரூவல் காமி எப்படி இருக்குது என்ன, அதெல்லாம் அப்படி கேட்க ஆரம்பித்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் படிக்கட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா முடிஞ்ச வரைக்கும் தான் சொல்லுவாங்க, சாட்சிக்காரங்களோட கையெழுத்து காலில் உள்ளவரோட சண்டைக்காரங்கிட்டே சமாதானம் போயிடலாம் அப்படிம்பாங்க. அது மாதிரி வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சண்டை செஞ்சாலும் வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டு அவங்களோட எல்லார் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டையும் அந்த இடத்துல வந்து தெருவில் உள்ளவங்கள்ட்டையும் உங்கள்கிட்ட எந்த வேலையும் அனுசரித்து அமைதியாக போகிறது தான் புத்திசாலித்தனம். அப்படி போனால் தான் நல்லபடியாக வீடை கட்டிட்டு நீங்கள் பால் காய்ச்சி நல்லபடியாக சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படி இல்லாமல்
ஒரு சின்ன விஷயம் ஈகோக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் தான் வந்து நிற்கிதுன்ற மாதிரி எங்ககிட்ட எத்தனையோ கேஸ் வருது. அதை தான் இந்த இடத்துல விட்டு சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சட்டம் அறிவோம் என்ற தமிழ் சேனலும், லா டியூப், ரஷ்யாக் லா டியூப் என்ற இங்கிலீஷ் சேனலும் இருக்குது. தொடர்ந்து வீடியோ பார்த்து உங்கள் அறிவை பெருக்கிக்குங்க. எந்த சட்டம் சம்மந்தப்பட்ட எந்த சந்தேகமாக இருந்தாலும் அதனோட நம்ம சேனலில் அதுக்கு உண்டான வீடியோ இருக்குது. அதை பார்த்து உங்களுடைய அறிவை பெருக்குங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது சந்தேகங்களோ லீகல் ஒப்பீனியன் தேவைப்பட்டால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் டைம் ஸோ பெர்மிட்ஸ் ஐ வில் கிவ் யூ ப்ராப்பர் அட்வைஸ். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.